பறையர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்லப்பட்ட வரலாறு, சொல்லிய வரலாறுன்னா பறை என்ற இசைக்கருவியை அடித்ததால் அவர்கள் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சொல்ல வந்து தொடர்ச்சியா நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அது உண்மையான்னு கேட்டா அது உண்மை கிடையாது. கொஞ்சம் நம்ம அறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தால் ஒரு இசை கருவியை இசைக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்க முடியும்? ஒரு அவங்களுக்கு தொழில் வந்து இசைக்கருவி தான் அப்படின்னா அவங்க எப்படி பெரும்பான்மையாக இருக்க முடியும்? ஊருக்கு ஒரு குடும்பம் இசை குடும்பமாக இருக்கலாம். ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் ஒரு குடும்பம் இருக்கும். அவர்கள் அவர்கள் குடிவழியாக இசை கச்சேரிகள் செய்து கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு என்ற ஒரு தனித்த மரியாதை இருக்கிறது. ஆனால் ஊருக்கு ஒருவர் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். பல பேர் அதை செய்ய முடியாது. அது ஒரு குடும்பம் தான் இருக்கும். ஆனா பறையர்கள் தானே ஊராகவே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தொழிலை மட்டும் இவர்கள் செய்திருக்க முடியும்? இந்த கேள்வியெல்லாம் எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உறுத்தி கொண்டிருந்த கேள்விகள். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இது வந்து இந்த ஒரு சமூகத்திற்கு இரண்டு பெயர்கள், அதாவது சின்ன ரக வல்லின ரகரம் மெல்லின ரகரம் ரெண்டையும் போட்டு எப்படி ஒரு பெயர் இருக்க முடியும்? அப்ப இதுல ஏதோ ஒரு வரலாற்று திருப்பி ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு சதி நடந்திருக்குங்கிறது எனக்கு உறுத்தி கொண்டே இருந்த ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கான பதில் இந்த புத்தகத்தில் முழுமையாக இருக்கிறது. வரை என்றால் வரையர்கள், வரை என்றால் மலைத்தொடர் என்று பொருள். வரைனா மலை. அந்த மலைத்தொடரில் வாழ்ந்த மக்கள்ங்கிறாங்க வரையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வரை அதுக்கு அடுத்து பறையர்கள் என்று வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் பறை என்றால் நம்ம சொல்றோம்ல, நாங்களாம் எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா, எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா? பறை என்பது நமது மூதாதை பெண்ணை குறிக்கக்கூடியது. ஆதி மனிதர்கள் வந்து ஒரு பெண்ணிடம் இருந்துதான் வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே சொல்லலாம் ஆண் பெண் சேர்ந்தால்தான் இன்னும் அப்படிலாம் சொல்றோம். ஆனா ஆண் பெண் சேர்வதற்கு முன்பாகவே உயிர் உருவாகுது பாத்தீங்களா? அங்கேயே பெண் மட்டும்தான் இருக்கு, ஆண் கிடையாது. அங்கே பெண் மட்டும்தான் இருக்கு. அந்த பெண்ணால் ஆணுடைய தயவே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் இன்னும் இருக்கு. ஒரு சில உயிரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயவும் கிடையாது, அதுவே பிரிஞ்சுக்கும், அதுவே உயிர் பெருக்கம் செய்துவிடும். அப்ப பெண் என்ற அந்த பாலினம் தான் மூத்த பாலினம். அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மார்பகங்கள், நெப்பிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. எதுக்கு இருக்கு? ஆண்களுக்கு அது தேவையற்ற உறுப்புகள். ஆனால் ஆண்கள் பெண் என்ற உடம்பில் இருந்து சில மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். பெண்ணுடைய உடலில் இருந்து சிறு மாற்றங்களோடு உருவானவன் தான் ஆண். ஆண் தனித்த ஒரு இதா உருவாகலாம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்ப பெண் தான் முதன்மை. இதை தமிழர்கள் உணர்ந்திருந்தார்கள். இந்த மனித நாகரிகம் தோன்றும் போது ஆண் பெண் என்ற அந்த பாலினம் என்றெல்லாம் உறுதியாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா மனிதருக்கு முன்பாக இருந்த பரிணாமத்திலே அந்த ஆண் பெண் என்றெல்லாம் வந்துவிட்டது. ஆனால் தமிழருக்கு இந்த உயர்ந்த மெய்யியல் தெரிந்திருக்கிறது, பெண் என்ற அடிப்படை. அப்ப பெண்ணை தான் அவங்களுடைய மூதாதையராக முன்னிறுத்தி கொண்டே இருந்தார்கள். அப்படி முன்னிறுத்தப்பட்ட ஒரு பெண் தான் பறை, பரம்பரைங்கிறோம்ல. அதுல பரன் என்பது ஆண், பறை என்பது பெண். அந்த பறை என்றவள் அவளிடம் இருந்து தொடர்ச்சியாக அவளுடைய அடையாளத்தையே தாங்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு இனம் பறையர்கள். இதற்கு இந்த விளக்கத்தை இவர் கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்துல.